வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த பதிவுல நம்ம என்ன காண இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங்ல இருக்கக்கூடிய அந்த கோடிங் புக்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதுல குறிப்பா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிபிடி மேனுவல் பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும் 3 வகையான புத்தகங்கள் இருக்கு. ஒன்னு ICD-10 இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் அண்ட் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். நிறைய மாணவர்கள் என்ன சொல்வாங்கன்னா, இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ், அப்படி அதை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தான் நீங்க சொல்லி ஆகணும். International Statistical Classification of Diseases and Related Health Problems, 10 என்பது 10th revision, CM என்பது Clinical Modification. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா CPT, Current Procedural Terminology, 4th edition. அதற்கு பிறகு HCPCS, Healthcare Procedural Coding System. இந்த 3 புத்தகங்களை தான் ஒவ்வொரு மெடிக்கல் கோடரும் உபயோகப்படுத்த போகிறார். இதை நீங்க ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நிறுவனங்களிலும் வந்துட்டு இந்த கோடிங் புக்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லை. அந்தந்த நிறுவனங்களுக்கு ஏற்றாற் போல சில நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் ICD-10 மட்டும் தான் உபயோகப்படுத்துவாங்க. விஷனரி RCM போன்ற சில கம்பெனிகளிலும், எபிசோட்ஸ் போன்ற சில நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி ICD-10 மட்டும் தான் உபயோகப்படுத்துவாங்க. அந்த நிறுவனங்கள்ல வந்துட்டு ஹிப்பெக்ஸியோ அல்லது சிபிடியோ அவ்வளவா உபயோகப்படுத்த மாட்டாங்க. அதனால நீங்க சேர போகின்ற அந்த நிறுவனங்களை பொறுத்தும் அது இருக்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக இந்த HCPCS என்பது ட்ரக்ஸ் அண்ட் சப்ளைஸ்ல தான் இருக்கு. இதை நம்ம சொல்லுவோம் லெவல் 1 ஹிப்பெக்ஸ் என்று நம்ம சிபிடியை சொல்லுவோம். லெவல் 2 ஹிப்பெக்ஸ் என்பதை ஹிப்பெக்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த சிபிடி மேனுவலை பத்தி பார்ப்போம். தமிழ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய நடைமுறை கலை சொல்லியல், அதாவது கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. இந்த புத்தகத்தை அமெரிக்க மருத்துவ குழு பப்ளிஷ் பண்றாங்க. அவங்களுக்கு தான் அந்த முழு உரிமையும் இருக்கிறது. வருடா வருடம் இந்த புத்தகம் ஜனவரி 1 நாளன்று இது மாற்றப்படுகிறது. புதுசான ஒரு கோட் செட்ஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்க பழைய புத்தகத்தை வச்சு நீங்க கோட் செய்ய முடியாது. அன்னைக்கு டேட் ஆஃப் சர்வீஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புது புக்ல இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளை தான் நீங்க உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்க அந்த டேட் ஆஃப் சர்வீஸ பார்த்து தான் நீங்க கோடிங்கை நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்து இந்த சிபிடில என்ன மாதிரியான ஒரு வகைப்பாடு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக 3 வகையாக இதை நம்ம பிரிக்கலாம். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. இந்த 3 கேட்டகரியில நம்ம முக்காவாசி உபயோகப்படுத்த போகிறது கேட்டகரி 1 தான். இந்த கேட்டகரி 1ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளும் இதுல முக்கியமா இருக்கு. அறுவை சிகிச்சைகளும் பல விதமான பிரிவுகளும் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இரண்டாவது கேட்டகரியில பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவருடைய அந்த குவாலிட்டி பர்பஸ்க்காக ரிப்போர்ட் பண்றக்கூடிய அந்த எண்கள் அந்த குறியீடுகள் இருக்கும். கேட்டகரி 3ல ஃபியூச்சர் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொரோனாக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த வேக்சின்கான கோடு இந்த கேட்டகரியில இடம்பெற்றிருக்கும். ஒருவேளை இது கேட்டகரி 1 மாறல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த கேட்டகரி 3 கோட் நீக்கப்படும். இன்னைக்கு நம்ம குறிப்பா எதை பத்தி பார்க்க போறோம், சிபிடியோட இந்த கேட்டகரி 1 பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த சிபிடிங்கிறதே மெடிக்கல் லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ் ஆஃப் மெடிசின் சொல்லப்படக்கூடிய இந்த மருத்துவ மொழியில ஒரு யூனிஃபார்மிட்டி. ஏன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்த ஸ்டேட்ஸ்லயும் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அந்த பேஷண்ட்ஸும் அந்த ஒரு பில்லிங் கம்பெனிஸ் அல்லது அந்த பேயர் கம்பெனிஸ், அதாவது இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், அவங்க எல்லாருமே ஒரே விதமான மொழியை பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டாக்டர் என்ன கூற வருகிறார் என்பதை அந்த இன்சூரன்ஸ்க்கும் புரிஞ்சாகணும். அதனால ஒரு யூனிஃபார்மிட்டி ஆஃப் மெடிக்கல் லாங்குவேஜ்க்காக, ஒரு மெடிக்கல் நாமென்க்ளேச்சர்க்காக இந்த மருத்துவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சர்ஜிக்கல் ஆபரேஷன், ப்ரொசீஜர், ஒரு மெடிக்கல் சர்வீஸ், அது அனைத்துக்குமே நம்ம ஒரு ப்ரொசீஜரல் கோடாக இந்த சிபிடி கோடை அசைன் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த சிபிடி கேட்டகரி 1ல இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல இவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா, ஒரு கன்சல்டேஷன் இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த சர்வீசஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மயக்கவியல். பிறகு நமக்கு அந்த அறுவை சிகிச்சை பகுதி நமக்கு இருக்கு. அது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. இதுல பலவிதமான சாப்டர்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தோல் அமைப்பு, பிறகு தசை கூட்ட அமைப்பு, அடுத்து சுவாச அமைப்பு, அடுத்து இருதய அமைப்பு இல்ல சுற்றோட்ட தொகுதி, பிறகு குருதியாக்கம், சுற்றோட்ட தொகுதி, இதை பத்தி நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செரிமான அமைப்பு, சிறுநீர் அமைப்பு, இனப்பெருக்க மண்டலம், பிறகு நரம்பு மண்டலம்,
கண்சார்ந்த அமைப்பு, நாளமில்லா சிறப்பி, செவிப்புல அமைப்பு, பிறகு வந்து கதிரியக்கவியல். இது முக்கியமா நம்ம வந்து ரேடியோலாஜி சர்வீஸ் நம்ம பார்க்க போறோம். பிறகு ஆய்வகம் அல்லது வந்துட்டு நோயியல் பற்றி வந்து நம்ம சர்வீஸ் வந்து இந்த இதுல நம்ம பார்ப்போம். பிறகு கடைசியா மருத்துவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இதை வந்து உங்களுக்கு நான் வந்து விளக்க போறோம். எப்படி விளக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா இந்த கேட்டகரி 1 CPT கோர்ஸ் எல்லா குறியீடுகளுமே வந்து எண்களாகத்தான் இருக்கும். அது நீங்க நல்லா விளங்கிக்கிடணும். கேட்டகரி 1ல வந்து எண்களா இருக்கும். ஆனா கேட்டகரி 2ல பாத்தீங்கன்னா இந்த கடைசி கேரக்டர் வந்து F னு முடியணும். அதே மாதிரி கடைசியில கேட்டகரி 3ல பாத்தீங்கன்னா கடைசி கேரக்டர் வந்துட்டு T னு முடியணும். உதாரணத்துக்கு 40 T. கேட்டகரி 2ல பாத்தீங்கன்னா 40 F. ஆனா வந்துட்டு கேட்டகரி 1ல எல்லா குறியீடுகளுமே வந்துட்டு எண்களாகத்தான் இருக்கும். எந்த விதமான ஒரு ஆல்பபெட்ஸ் உங்களுக்கு வராது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இந்த E&M சர்வீஸ், அதாவது எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், இந்த சர்வீஸோட கோட்ஸ் எல்லாமே வந்து 99 சீரீஸ்ல உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு கன்சல்டேஷனுக்காக போறீங்க அல்லது நீங்க ஒரு நியூ பேஷண்டா இருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு தனியாக ஒரு கோட் செட்ஸ் இருக்கு. நீங்க ஏற்கனவே மருத்துவரை பார்த்திருந்தீங்க, ஒரு ஃபாலோ பேஷண்டா இருந்தீங்கன்னா அதற்கான பெயர் வந்து எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட், தனி செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. அப்ப நியூவா இல்ல ஃபாலோ அப்பான்னு உங்களுக்கு வந்து தெரியணும். இந்த E&M கோடிங்கிறது ஒரு தனியான ஒரு பிரிவு. மெடிக்கல் கோடிங்ல இது இருக்கு. இதற்கு நம்ம E&M கோடர்ஸ் நம்ம சொல்ல வருவோம். தனியான ஒரு தேர்வுமே இதுக்கு இருக்கு. இதற்கு பேரு CENC, Certified Evaluation and Management Coder. பிறகு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த anesthesia செக்ஷன். முன்னாடி ஒரு ட்ரிக் மாதிரி சொன்னேன். EASRPM, EASRPM, E Evaluation and Management, A Anesthesia, S for Surgery, R for Radiology, P for Pathology, M for Medicine. இப்போ இந்த anesthesia சர்வீஸ் வந்து anesthesiologistக்காகவும் anesthesia providersக்காகவும் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மேஜர் சர்ஜரியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா அங்க வந்துட்டு anesthesia டாக்டர் கட்டாயமா வேணும். அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு அந்த anesthesiologistக்கு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும் பாத்தீங்களா, அதற்கு வந்து 0ங்கிற குறியீடுல வந்துட்டு அந்த சர்வீஸ் கோட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கும். anesthesia டாக்டர்ஸ்க்கு நம்ம ரிப்போர்ட் பண்ற கோட்ஸ்க்கு பேரு ASA கோட்ஸ், அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியாலஜிஸ்ட். இங்க இருந்துட்டு வரக்கூடிய அந்த கோட்ஸ் வந்து நம்ம அந்த மயக்கவியல் நிபுணருக்கு நம்ம அசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிறகு நம்ம பார்க்க போறது சர்ஜரி செக்ஷன். சர்ஜரி பிரிவுல நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போறது இன்டெகுமெண்டரி செக்ஷன். இதுல ஸ்கின், இந்த எபிடர்மிஸ், டெர்மிஸ் இத பத்தி நம்ம படிப்போம். இல்ல ஒரு wound debridement, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி சம்பந்தமான எல்லா சர்ஜரிஸும், பிறகு ஹியூமன் பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பயாப்சி, ஒரு டியூமர் இருந்தா அதை ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த லம்பெக்டமி இல்ல மாஸ்டெக்டமி, இல்ல பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு இம்ப்ளான்ட் வைப்பாங்க. இந்த சர்வீஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த இன்டெகுமெண்டரி செக்ஷன்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம், அதாவது மஸ்குலர் சிஸ்டமே படிப்போம், ஸ்கெலட்டல் சிஸ்டம் நம்ம இதை படிக்க போறோம். அந்த மசில்ஸ், அந்த போன்ஸ், ஜாயிண்ட்ஸ், லிகமெண்ட்ஸ், கார்டிலேஜ், டெண்டான், சினோவியம், டினோசினோவியம், அதுக்கப்புறம் அப்போனியூரோசஸ், ஃபேஷியா போன்ற பல ஸ்ட்ரக்சர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சர்ஜரிஸையும் நம்ம வந்துட்டு இதுல நம்ம பார்ப்போம். குறிப்பா ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பத்தி நம்ம வந்து இதுல பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 3 சீரிஸ். 3 சீரிஸ்ல வரும்போது 3 விதமான நம்ம செக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒன்னு RS, CVS, அதுக்கப்புறம் ஹீமிக் அண்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம். RSங்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அடுத்தது CVSங்கிறது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், பிறகு ஹீமிக் அண்ட் லிம்பாட்டிக். அப்ப RSல சுவாசம் சம்பந்தமான எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸ், ஒரு பிராங்கோஸ்கோபியா இல்ல ஒரு லாரிங்கோஸ்கோபியா இல்ல ஒரு லங் பயாப்சி இல்ல ஒரு லோபெக்டமி, இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து இதுல பார்ப்போம். பிறகு கார்டியோவாஸ்குலர்ல ஒரு பைபாஸ் ப்ரொசீஜர் இல்ல ஒரு கார்டியாக் கெத்தீட்ரைசேஷன் இல்ல வெசல்ஸ் நடக்கக்கூடிய ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ், ஒருத்தருக்கு வேரிகோஸ் வெயின் இருக்கு, அந்ததுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணலாம், பிளெபெக்டமி செய்வாங்க இல்ல லைகேஷன் செய்வாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ்ல இந்த 3 சீரிஸ்ல இருக்கும். இந்த ஹீமிக் அண்ட் லிம்பாட்டிக்ங்கிறது பிளட் அண்ட் லிம்பாட்டிக் வெசல்ஸ். ஒரு பிளட்ல ஒரு போன் மேரோ பயாப்சி இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு ஆர்டிகல் கேனுலேஷன் இருக்கலாம், இல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கலாம். இதை பத்தின சர்வீசஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் செக்ஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹெமிக் அண்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம்ல இந்த போன் மேரோ ஆஸ்பிரேஷன் இல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே நம்ம 3 சீரிஸ்ல எஸ்பெஷலி ஹெமிக் அண்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்ம பார்த்துடலாம். ஒருத்தருக்கு வந்துட்டு வேரிகோஸ் வெயின் இருக்கு, அப்ப என்ன செய்வாங்க, பிளெபெக்டமி அல்லது லைகேஷன் ஆஃப் வெயின்ஸ் வந்து செய்வாங்க. இதற்கான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கான கோட்ஸ்மே நம்ம இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்கலாம். பிறகு 4 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது எலிமெண்டரி சிஸ்டம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி மவுத்னு சொல்ல வருவோம். சோ அப்ப வாய் முதல்ல இருந்துட்டு இந்த ஆனல் கெனால் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அது ஒரு பயாப்சியாக இருக்கலாம், இல்ல ஒரு கேஸ்ட்ரெக்டமியா இருக்கலாம், இல்ல ஒரு கொலனோஸ்கோபி, ஒரு எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸா கூட இருக்கலாம், ஈசோஃபேகோஸ்கோபி
கொலனோஸ்கோபி இல்ல கொலனோஸ்கோபி இல்ல ப்ராக்டோஸ்கோபி இல்ல ஒரு ஹெர்னியா ரிப்பேரா கூட இருக்கலாம், லிவர் பயாப்சி, பித்தம் சுரக்கக்கூடிய அந்த லிவர்ல இருந்துட்டு அந்த ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய அந்த கேல் பிளாடர்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸும் இந்த 4 சீரீஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 5 சீரீஸ்ல யூரினரி சிஸ்டம் நம்ம பார்க்க போறோம். ஒருவருக்கு வந்து அந்த கல் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கிட்னி கல் அல்லது சிறுநீரக கல் இருந்தது அப்படின்னா அந்த கல்லை உடைக்கக்கூடிய அந்த லித்தாட்ரிப்சி ப்ரொசீஜர்ஸ், இல்ல அந்த மூத்திர பையில வந்துட்டு அவருக்கு டியூமர்ஸ் இருந்தா டிரான்ஸ்யூரேத்ரல் சர்ஜரிஸ் மூலமா எப்படி அந்த டியூமர்ஸ் ரிமூவ் பண்றது, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம 5 சீரீஸ் நம்ம பார்க்கலாம், எஸ்பெஷலி யூரினரி சிஸ்டம்ல. பிறகு நம்ம பாத்தீங்கன்னா இந்த இனப்பெருக்க மண்டலம், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸ், ஒரு கருத்தடை ஆபரேஷன் அல்லது ஒரு ஆண்களுக்கான ஒரு ஆர்கியெக்டமி, விரைப்பையில இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸ், ஒரு விரை வீக்கம், இதை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த சர்ஜிக்கல் மெத்தட்ஸ், பெண்களுக்கு நம்ம பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கிறாங்க, ஹிஸ்டரெக்டமி ப்ரொசீஜர்ஸ், இல்ல சர்வைக்கல் பயாப்சி அல்லது நம்ம மகப்பேறு சம்பந்தமான பிரெக்னன்சி சம்பந்தமான எல்லா விதமான அந்த சர்வீசஸ், ஒரு நார்மல் டெலிவரியா இல்ல ஒரு சிசேரியன் டெலிவரியா, இதற்கான எல்லா கோர்ஸ்மே வந்துட்டு 5 சீரீஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது 6 சீரீஸ் கோர்ஸ், நாளமில்லா சுரப்பிகள், அதாவது எண்டோக்ரைனாலஜி, எண்டோக்ரைனல் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் இருக்கக்கூடிய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ஒரு தைராய்டெக்டமி, பாராதைராய்டெக்டமி அல்லது ஒரு எட்ரினலெக்டமி, ஒரு லாப்ரோஸ்கோபிக்கா பண்றாங்களா, ஓபனா பண்றாங்களா, இந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம 6 சீரீஸ்ல பார்ப்போம். நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம், பிரெயின் பயாப்சி இல்ல கிரேனியோட்டமி பண்றாங்க, ஒரு தலையில அடிபட்டு பிராக்சர் ஆயிருந்திருக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கு, அப்ப கிரேனியோட்டமி செய்வாங்க அல்லது கிரேனியெக்டமி செய்வாங்க. இல்ல ஒருத்தருக்கு வந்து வலிப்பு நோய் வரும், எபிலெப்சி இல்ல சீஷர் டிசார்டர்ஸ், அதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல பார்ப்போம். பிறகு இந்த ஸ்பெஷல் சென்ஸ் சொல்லக்கூடிய இந்த செவிப்புல அமைப்பு அல்லது கண் சார்ந்த அமைப்பு, ஒருத்தருக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் சர்ஜரிஸ் அல்லது ஸ்ட்ராபிஸ்மஸ் சர்ஜரிஸ், இல்ல வந்து கண்கள் சரியா தெரியல, ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருக்கு, லாசிக் சர்ஜரிஸ் இப்ப ரொம்ப பிரபலமா இருந்துட்டு இருக்கு, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம 6 சீரீஸ்ல இருக்கு. காது சம்பந்தமான எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸ், உதாரணத்துக்கு காதுல வந்து வேக்ஸ் பில்டப் ஆகுது, செருமன் நம்ம சொல்ல வருவோம், இந்த செருமன் ரிமூவ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரொசீஜர்ஸ், ஒருவேளை காதுல வந்துட்டு நீர் கோர்த்துட்டு இருந்தானா இதை வென்டிலேட்டிங் டியூப் மூலமா இதை பிளேஸ் பண்ணி அதை அகற்றக்கூடிய அந்த முறைகளை பத்தியான சர்ஜரிஸ் நம்ம பார்ப்போம். 7 சீரீஸ். இந்த 7 சீரீஸ்ல முக்கியமா ரேடியாலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க, இல்ல ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்ல வராங்க, அல்லது ஒரு எம்ஆர்ஐ எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த மொடாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து கோர்ஸ் இருக்கு. இது 1 வியூவா 2 வியூவா இல்ல டைஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா, இத பத்தின சர்வீசஸ் எல்லாமே நம்ம ரேடியாலஜில நம்ம பார்ப்போம். 8வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வகத்துல ஒரு லேபரட்டரியில செய்யக்கூடிய எல்லா சர்வீசஸ், நீங்க ஒரு பிளட் கொடுத்துட்டீங்க, அந்த பிளட் கவுண்ட் என்ன இருக்கு, ஒருவேளை நீங்க டைஃபாய்டு டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, இல்ல ஒரு டிபி டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, இந்த லேபரட்டரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு. சர்ஜிக்கல் பேத்தாலஜி என்று சொல்லப்படக்கூடிய நீங்க ஒரு அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உறுப்புல என்ன விதமான நோய்கள் இருக்கு, ஒரு கேன்சர் இருக்கா, இல்ல ஒரு டியூமர் தான் இருக்கா, அல்லது ஒரு பினைனான ஒரு லீஷனா, இதை பத்தின ஒரு ஸ்டடி வந்து ஒரு பேத்தாலஜிஸ்ட் கொடுப்பாரு. இந்த சர்வீஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு 8 சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது இந்த மருத்துவ பிரிவு. இந்த மருத்துவ பிரிவு வந்து ரொம்பவே ஒரு லார்ஜர் செக்ஷன். இது ஏன் பாத்தீங்கன்னா 1 சீரீஸ்ல இருந்து 6 சீரீஸ்ல வரையும் பிளஸ் இஎன்எம், ரேடியாலஜி, பேத்தாலஜி, இதுல அடக்க முடியாத எல்லா விதமான சர்வீஸும் வந்து மெடிசன் செக்ஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்டோடைய அந்த சைக்கோதெரபி சர்வீஸ், இப்ப நம்ம அந்த தடுப்பூசிகள் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா, வேக்சினேஷன், இனாகுலேஷன், இம்யூனைசேஷன், இது எல்லாமே நம்ம அந்த 9 சீரீஸ்ல பார்ப்போம். எல்லா விதமான ஆடியோமெட்ரிக் டெஸ்ட் இல்ல ஒரு ஆப்டோமெட்ரிக் டெஸ்ட், எல்லா விதமான மற்ற சர்வீசஸ் எதை நீங்க வந்துட்டு சர்ஜரியில கிளாஸிஃபை செய்ய முடியாதோ அதை எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த 9 சீரீஸ்ல நம்ம பார்ப்போம். ஆக மொத்தம் இதுவரை நம்ம பார்த்தது இந்த கேட்டகரி 1 ஆஃப் த சிபிடி. இது ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு பரீட்சைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பரீட்சைகளையும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்க்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து கட்டாயமா கேட்பாங்க. சிபிசி நீங்க பார்க்கும்போது எல்லா விதமான செக்ஷன்ஸ் உங்களுக்கு கேள்வி வந்து கேட்கப்படும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சு கொள்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம கட்டாயமா அடுத்த பிரிவில் நம்ம வந்து விளக்கம் நம்ம காணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்களுக்கு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்திருந்தா தாராளம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கட்டாயமா நான் வந்து அதை சால்வ் பண்ண பாக்குறேன். இல்ல அது சம்பந்தமா எதுவும் புதிய பதிவுகள் எடுக்க வேண்டியதாக இருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி. அதை பத்தி நான் வந்து உங்களுக்கு விளக்கமா நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை மிக்க நன்றி. You can contact us at 8056085569962791072.